மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம்ங்க. ஒரு 2 நாளா வீடியோ போட முடியல, யாரும் கொச்சிக்க வேண்டாம். சரி, நம்ம உள்ள வந்துடலாம். கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் ஒரு டீல் வந்து பேசிட்டு இருக்காங்களாம். அது என்ன டீல்னா, ஏவா வேலு சிங்கப்பூர் சித்தப்பா இருக்காரு இல்லைங்களா, இப்ப போய் சிங்கப்பூர்ல உக்காந்துருக்காரு இல்லைங்களா, அவரு அங்கிருந்து இங்க வந்து காலை வச்சா அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு டிவிகே அரசிடம் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு ஒரு டீலிங் வந்து பேசிட்டு இருக்காங்களாயா. சப்போஸ் டிவிகே அரசு ஒத்துக்கவில்லை என்றால் அவரு தமிழ்நாட்டு பக்கம் வர மாதிரி கிடையாதுங்களாம். செட்டில் ஆக போறாராம், வெளியூர்லயே வெளிநாட்டிலேயே செட்டில் ஆக போறாருங்களாம். அதுக்கான ஒரு சின்ன ஆடியோ கிடைச்சிருக்கு. நான் அந்த ஆடியோவை பிளே பண்றேன், அதை கேட்டுட்டு வாங்க. ஏவா வேலு அவர்கள் இனி இந்தியா திரும்ப மாட்டார், என்னுடைய கணிப்பு. அதுக்கு தான் இந்த ஆஃபர் அவர் முன்வைக்கிறார், 1000 கோடியை. இந்த 1000 கோடிக்கு இந்த அரசு அடி பண்ணிதுன்னா மட்டும்தான் அவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இல்ல அப்படின்னா நிச்சயம் வரமாட்டார். ஏன்னா கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு மேல அவருடைய பணங்கள் உலகளாவிய வங்கிகள்லயும் உலகளாவிய நாடுகள்லயும் பரவி இருக்கு. ஆடியோவை எல்லாரும் கேட்டுட்டீங்களா? அதாவது சிங்கப்பூர் சித்தப்பா ஹைகோர்ட்ல லாயரா இருக்கிற ஒரு நம்பர், அவரு தான் இதை பேசுறாரு. ஏவா வேலுவுக்கு ஆஜராகக்கூடிய ஒரு நபரும் இன்னொருத்தரும் பேசிக்கிறாங்க. 1000 கோடி ரூபாய் டீலிங் போயிட்டு இருக்கு. அந்த டீலிங் ஓகே ஆச்சுன்னா தான் வருவாரு. அதுவும் இப்போ கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 15ஆம் தேதிக்குள்ள ஏவா வேலு அவர்கள் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 10ஆம் தேதி, இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்கு. அந்த 4 நாள்ல ஏவா வேலு அவர்கள் வந்து ஆஜராகியே ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் 28ஆம் தேதி வரைக்கும் டைம் தந்திருக்காங்க. 28ஆம் தேதி வரைக்கும் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த 28ஆம் தேதிக்குள்ள தலைவர் எதுக்குமே செட் ஆகலை, எதுக்குமே வரல அப்படின்ற பட்சத்தில் தலைவரை தூக்கத்துக்கான சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தியா இருக்கு. இன்னைக்கு விஜய் அவர்கள் கரூர்ல ஒரு ஸ்பீச் ஒன்று விட்டார் இல்லைங்களா, கிட்டத்தட்ட 10 மாசம் கழிச்சு கரூர் போறாரு. செப்டம்பர் மாசம் நடந்த பிரச்சனை, கரூர் ஸ்டாம்பேட், 41 உறவுகள் இறந்தாங்க இல்லையா. அந்த உறவுகளுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 32 பேர்த்துக்கு அரசு இது வந்து கொடுத்துருக்காங்க, அரசு பணி வந்து கொடுத்துருக்காங்க. அது நிறைய எதுக்கும் போயிட்டு இருக்கு. பட் இது எல்லாமே வந்து தற்காலிக அரசு பணி தான், அது சொல்லியே தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே டெம்பரவரி போஸ்ட் தான். இதுக்கும் எதிர்க்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எதிர்க்கிறவங்க எதிர்த்து விட்டு போட்டோம், கொடுக்குறவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொன்று விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, மெயினா அவங்களுக்கெல்லாம் நினைவு சின்னம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி. நிஜமாவே இது ஒரு நல்ல இதுதான். நினைவு சின்னன்றது எதுக்கு வைப்பாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்திருக்கு, மேபி இதை மாத்திக்கலாம், இல்லை இது நடக்காம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப் சப்போஸ் அந்த நினைவு சின்னம் வச்சதை பார்த்துட்டு ஒரு சிலர்லாம் யோசிக்கலாம், ஐயோ இந்த மாதிரி எதுனா ஒரு கூட்ட நெரிசலில் போயிட்டு எதுனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம குழந்தைங்களுக்கோ எதுனா ஆயிடும். ஸோ இந்த ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடத்துக்குலாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒருத்தங்களுக்கு தோணுனா கூட நல்லது தானே. கண்டிப்பாக கூட்ட நெரிசலில் போய் தான் நிறைய பேர் இறக்குறாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் இது நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அது வந்து நினைவு சின்னம் வைக்கணும் அப்படின்னு சொன்னது நிஜமாவே நல்லா எழுதணும். அப்புறம் இந்த கரூர், அதாவது கரூரை கண்ட்ரோலில் வச்சு கொண்டிருக்கும் கரூர் கேங்குக்கு சொந்தக்காரராக 10 நாள் தலைமறைவாக இருக்கும் கோவை வேட்பாளர் மற்றும் கோவை எம்எல்ஏவான செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். அதாவது ஓடு 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 ஓடுன்ட்டு தலைவர் 10 நாளா ஓடிட்டு தான் இருக்காரு. ஆனா இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் பேசிட்டு போன அப்புறம் எங்களுக்காக இப்ப வரைக்கும் தெரியல. ட்வீட் போட்டிருக்காராம். என்னன்னு ட்வீட் போட்டிருக்காரு, நாங்க ஒன்றும் ஓடல, நாங்க ஒன்றும் ஓட கிடையாது, நீங்க தான் தனி விமானம் பிடிச்சி ஓடனீங்க அப்படின்ட்டு. பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுக்கே தெரியும் என்ன நடந்துச்சு, என்ன உண்மை எது உண்மைன்ட்டு. அந்த 41 குடும்பத்துக்கும் தெரியும், உயிரிழந்த எல்லாத்துக்கும் தெரியும், அந்த குடும்பத்தினருக்கும் தெரியும் உண்மையான என்ன நடந்துச்சு. இன்னும் நாங்கள் பாதிக்கப்பட்டாங்க இல்லையா, அவங்களுக்குமே தெரியும் என்ன உண்மையா நடந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ சிபிஐ விசாரணையில் போயிட்டு தான் இருக்கு. ஆதாரத்தெல்லாம் யாரும் அழிக்கிறதுக்கு முன்னாடி எது உண்மையா நடந்துச்சோ எல்லாத்துக்கும் தெரியும். ஏங்க 90% ஆஃப் பேர்த்துக்கு வந்து கம்பல்சரி தெரியுங்க யாரால நடந்திருக்கும்ட்டு.
அந்த 10% தான் முட்டு கொடுக்குறாங்க. அந்த 10%லுமே 8% டிஎம்கேவாக இருக்கும், 2% என்டிகேவாக இருக்கும். என்டிகேவும் டிஎம்கேவும் ஒன்று தான், ஒரே கட்சிக்காரங்க, சரி முட்டு கொடுப்பாங்க, நம்ம எதுவும் கண்டுக்க வேண்டாம். சேம் கட்சி இல்லையா, அவங்க விட்டு தர மாட்டாங்க அவங்கள. ஏன்னா என்டிகே தான் திமுகவோட பி டீமாக செயல்பட்டு இருக்காங்க, சரி செயல்பட்டுட்டோம். அடுத்து சிங்கப்பூர் சித்தப்பா ஓடி ஒளிஞ்சிட்டாது இல்லையா, எப்போ இங்கே கேஸ் போட்டப்பயே தலைமறைவு, அப்போ இந்த கேஸ் போட்ட உடனே தலைமறைவு, இந்த லக்கவுட் நோட்டீஸ் அனுப்புனாங்க, அப்புறம் பார்த்தா தலைவர் இங்கே ஊர்லேயே இல்லை, முன்ஜாமீன் கோர்ட்டு மனு எல்லாம் வந்துருச்சு. இப்போ அடுத்து தலைவர் வந்தாதுன்னா அவருக்கு அடுத்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் மேட்ரு. அதுக்கு தான் ஏதோ 1000 கோடி ரூபாய் டீலிங்காக. எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் ஒத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன், அடிப்பணிஞ்சு போக மாட்டார். நல்லதே நடக்கட்டும், வந்தாங்கன்னா தூக்கி உள்ளே போடுங்க. அப்புறம் அண்ணனும் தம்பியும் 10 நாளாக ஒளிஞ்சிட்டே இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு ட்விட்டு மட்டும் எங்கேருந்தோ வந்துங்குது. ஸோ அந்த ட்விட்டை போட்ட இடத்துல இருந்தாச்சும் அவங்கள ஏதாச்சும் கண்டுபிடிங்கப்பா. ஏன்னா இப்போ வேற ஜாமீன் வாங்கிட்டாங்க, அதனால இதுக்கு மேலே போலீஸ் தேட மாட்டாங்கன்ற தைரியத்தில் ட்விட்டு கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு சுருன்னு ஏறி இருக்கும், நீங்கள் போட்ட ட்விட்டு கேட்டுட்டோ பார்த்துட்டோ. ஸோ கண்டிப்பாக உங்கள் மேலே இருக்கிற மற்ற கேஸுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் தோண்டி எடுப்பாங்க. அதுக்கு காத்துட்ருங்க, வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும் மக்களுக்கும். ஏன்னா உங்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்ததே எப்படி, நிபந்தனை ஜாமீன் தான். நிபந்தனை ஜாமீன்னா என்ன, வந்து காலையிலையும் சாயங்காலமும் வந்து கையெழுத்து போடணும்னு. ஆனால் ஏன் கையெழுத்து போடலை, அதுக்கும் கேஸ் இருக்குது. பயப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் மேலே கேஸ் இன்னும் இருக்குது, நிறைய கேசஸ் இருக்குது. அப்படி ஒன்று ஒன்றா போடுவாங்க, ரொம்பலாம் எதிர்பார்க்க வேணாம். ஒன்று ஒன்றா முதல்ல பிடிச்சி ஃபஸ்ட்டு உள்ளே வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு கேஸ் கிடைக்கணும், உள்ளே வச்சிட்டப்போ தான் ஒரு கேஸாக நோண்டணும். அதுக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் வெக்கமே இல்லாமல் கேஸ் போட்டாங்கன்னு உடனே போய் வெக்கங்கெட்டு போயிட்டு ஒளிஞ்சிக்கிறீங்க பார்த்தியா. தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு முடியறதில்ல. இப்போ வரைக்கும் 8 பேரோ 9 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஆட்சியை கவர்க்கிறதுக்கு பிளானில். ஆனால் வெக்கமே இல்லாமல் இன்னும் நீங்கள்லாம் சுற்றிட்டு தான் இருக்கீங்க வெளியே. கோர்ட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் சரியில்லை. ஆனால் உங்களுக்காக வாதாடுறாங்க பார்த்தியா வக்கீல்ஸு. என்னதான் நீங்கள்லாம் தப்பு பண்ணாலும் நீங்கள் பண்ணதெல்லாம் ரைட்டுன்னு சொல்லிட்டு வாதாடுறாங்க பார்த்தியா. பயமாக இருக்குது இப்படியாப்பட்ட ஜென்மங்களெல்லாம் நினச்சாலும். ஓகே, அது அவங்கவுங்க இஷ்டம். இந்த 8 அமைச்சர்களுக்கு கிட்டத்தட்ட பதவி பறிபோக போகிறது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. டிவிகே சார்ந்த 8 அமைச்சர்கள். ஒரு சிலர்லாம் கைவரிசை காட்டுறாங்கன்னா, ஒரு சிலர்லாம் எதுவும் ஒழுங்காக செயல்பாட்டுகள் இல்லையா, பேச்சு மட்டும்தான் இருக்கான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 அமைச்சர்களுக்கு பதவி மாற்றங்கள், அதாவது அமைச்சர் பதவியிலேருந்து தூக்கப்படுறாங்களாம். அண்ட் ஒரு சில அமைச்சருக்கு இப்போ இலாக்கா மாற்றங்கள் அதெல்லாம் நடக்க போகுதுங்களாம். எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன தகவல் படி பார்த்தோம்னா அவினாஷி தொகுதி எம்எல்ஏ, அதாவது இப்போ மினிஸ்டராக இருக்கக்கூடிய கமலி அவர்கள், அப்புறமா அவங்களுக்கு வந்து மினிஸ்டர் பதவி எடுக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா டிவிகே கில்லி சரத் என்று அன்புடன் அழைக்கப்படும் சரத்குமார் அவர்கள், அவர் மேலே இப்போ நிறைய அலிகேஷன் போயிட்டு இருந்தது. அதுக்குள்ளே அந்த அலிகேஷன்லாம் அப்படியே மாயமாக மறைஞ்சிருச்சு. அது என்ன ஏதுன்ட்டு டெஸ்ட் எடுக்கிறாங்களா, இல்லை உண்மையை என்ன ஏதுன்னு சொல்கிறாங்களா, இல்லை ரியலாகவே அதுதான் நடந்துச்சா அப்படின்ட்டு என்னன்னு தெரியல. அந்த இதெல்லாம் உண்மை அப்படின்ட்டு கன்ஃபார்ம் ஆனப்போ ஒன்றும் பயப்படாதீங்க, இன்னும் கரெக்டாக ஒரே மாதம் தான் அவங்களுக்குலாம் டைம். அதான் சொல்கிறேன், ஏன் அந்த 1 மாதம்ன்ட்டு. அந்த 1 மாதத்தில் தூக்கிடுவாங்க. அதான் கரெக்டாக ஒரு 10ஆம் தேதின்னு வச்சுக்கோங்களேன். ஆகஸ்ட் 10ஆம் தேதி அவங்களோட பதவி வந்து பறிப்போகும் அப்படின்றத எல்லாரும் நினச்சிக்கோங்க. அடுத்து கீர்த்தனா அவர்கள், தொழில்துறை அமைச்சர். இந்த 3 பேர்த்தும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க 3 பேர் நேம் வந்திருக்கு. மொத்தம் 8 மினிஸ்டர்ஸை வந்து சேஞ்ச் பண்ண, அதான் மினிஸ்டர் பதவியிலேருந்து தூக்கிட்டு வேறு அவங்களுக்கு மினிஸ்டர் பதவி கொடுக்க போகிறாங்களாம். அப்புறம் ஒரு சிலர்லாம் இந்த வழக்கறிஞர் நியமனத்தில் நிறைய கைவரிசை காட்டியிருக்காங்களாம். ஸோ அவங்களுக்கு எல்லாமே உள்ள விஜயவர்கள் பார்த்துட்டு யார் யாருன்னு தெரிஞ்சுட்டா அவங்களுக்கும் சில பல ஆப்புகள்லாம் இறங்குன்றத நான் தைரியமாக சொல்லிக்கிறேன் அவங்கக்கிட்ட. ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது, விஜயவர்கள்கிட்ட ஒரு விஷயத்த நம்ம கொண்டு சேர்க்கிறோம், ஒரு விஷயம் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிருக்கு, இந்த இடத்துல இது ஆயிருக்கு அப்படின்ட்டு நம்ம கொண்டு சேர்க்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறாரு. ஏன்னா எழும்பூர் ஹாஸ்பிட்டல் விசிட்டே வந்து அன்எக்ஸ்பெக்டட் விசிட். ஆக்சுவலி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா ரீல்ஸ் போடுறாங்க, இந்த மாதிரி எழும்பூர் ஹாஸ்பிட்டலில் எதுவும் வசதி இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, பாத்ரூம் வசதி கூட இல்லை அப்படின்ட்டு. தாய் சேய் மருத்துவமனை, அதாவது குழந்தைங்கள்லாம் பார்த்துக்கணும் இல்லைங்க,
அந்த இடத்துக்கு. ஒரு 2 நாள்ல விஜய் அவர்கள் அந்த இடத்துல விசிட் அடிக்கிறாரு. போன உடனே அது இதுன்ட்டு என்னென்ன பிரச்சனையோ எல்லாத்துக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னவோ அது பார்த்துட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு கரூர் மீட்டிங்ல அவர் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொன்னார். அண்ட் ரியலி அந்த விஷயத்துக்கு நான் சல்யூட் கூட வைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரும் எந்த நபரும் இது வரைக்கும் சொன்னது கிடையாது அந்த விஷயத்த. யாராவது உங்ககிட்ட லஞ்சம்னு கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. சீரியஸா சொல்றேன். அதே அந்த மாதிரி ஒரு சிஎம் இது வரைக்கும் யாரும் சொன்னதில்ல. ஆனா இப்ப இருக்கிற மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தைரியம் வந்திருக்கு. தப்பு செஞ்சா நம்ம தட்டி கேட்போம், வீடியோ எடுத்து அவங்கள அப்லோட் பண்ணுவோம், பயப்படுறாங்க. ஒரு சில இடத்துலலாம் லஞ்சம் வாங்குறது பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி வரைக்கும் வந்திருக்கு. போன ஆட்சி காலத்துல பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கியிருந்தாங்க, இப்பயும் வாங்குறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் என்ன சொல்லியிருக்காங்க, இது இவங்களுக்குலாம் சேலரி இன்க்ரிமெண்ட், அதெல்லாம் சேலரி ஓகே, எல்லாம் இன்க்ரிமெண்ட்லாம் பண்ணாலுமே நிறைய இடத்துல அந்த இது போயிட்டு தான் இருக்கு. பட் போன ஆட்சியில சரி போனா போட்டோம், யார்கிட்டயா போய் சொல்றதுன்ட்டு பயத்துல இருந்தாங்க, சொல்லவும் முடியல. ஆனா இந்த ஆட்சியில என்ன பண்றாங்க, தைரியமா இந்த இடத்துல இந்த கடை நம்பர்ல 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்ட்டு வீடியோ எடுத்து போடுறாங்க. முதல்ல கொஷின் கேட்கிற தைரியம் கடந்த ஆட்சியில உங்களால எதுக்குன்னா ஒரு விஷயத்துக்கு கேள்வி கேட்க முடிச்சுதா? கேள்வி கேட்டீங்க அப்படின்னா உங்களை தூக்கி ஜெயில வைப்பாங்க. அதுதான் உங்க சுச்சுவேஷன். இப்ப உங்களால ஃப்ரீயா கொஷின் கேட்க முடியுது. எதுக்கு எடுத்தாலும் சிஎம் சார் பாருங்க, இது பாருங்க, அது பாருங்கன்னு அப்லோட் பண்றீங்கல்ல, சந்தோஷம். வீடியோ எடுங்க, அப்லோட் பண்ணுங்க. உங்களோட பிரச்சனைகளை சிஎம்க்கு உங்களால கொண்டு போக முடியுதோ என்னன்னு தெரியல. உங்களோட மாவட்ட செயலாளருக்கு முதல்ல கொண்டு போவாங்க. அந்த மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, அதுக்கப்புறம் மினிஸ்டர், அதுக்கப்புறமா சிஎம், அந்த மாதிரி கூட அது போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லையா உங்களால வாய்மொழியா, அதாவது டைரக்டா யாருக்கிட்டையும் போயிட்டு அந்த மனு கொடுத்து அந்த விஷயத்தை கிளியர் பண்ண முடியலையா, தைரியமா நில்லுங்க, இதுதான் எங்க பிரச்சனைன்ட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுங்க. அந்த வீடியோ ஒரு 4 பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த 4 40 ஆகும், 40 400 ஆகும், 400 4 லட்சம் கூட ஆகும். அந்த 4 லட்சம் 4 மில்லியன் வியூஸ் கூட போகும். அந்த 4 மில்லியன் வியூஸ் போகிற வரைக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கான ஒரு பிரச்சனையை நீங்கள் கத்தி ரோட்ல சொன்னாலும் சரி, மனுவை தூக்கின்னு போய் கலெக்டரேட்ல சொன்னாலும் சரி, நடக்கல அப்படின்ற பட்சத்தில் தைரியமா இறங்குங்க. தைரியமா இறங்கி, இதுதான் எங்களுக்கு ஏரியால பிரச்சனை, எங்க ஏரியால ரோடு இல்லை, எங்க ஏரியால தண்ணி வசதி இல்லை, எங்க ஏரியால ட்ரைனேஜ் வசதி இல்லை, இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. முதல்ல ஒரு இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணீங்க அப்படின்னாவே அதுக்கான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு தேடி வரும். ஏன்னா நான் நம்புறேன்ப்பா. இப்போ நான் பாருங்க, எதுனா ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கும் எதா இருந்தாலும் இப்போ நான் ஆன்லைன்ல தேடுறேன். யாருக்கும் லஞ்சம் கொடுக்கணும், இப்போ யாருன்னா லஞ்சம் கேட்டாங்கன்னா நான் தைரியமா வீடியோ எடுத்து போடுவேன். இதுதாங்க இந்த மாதிரி இந்த ஆஃபீஸில் இந்த நபர் எங்ககிட்ட இதுக்கு அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் தைரியமாக எடுத்து போடுங்க, வீடியோ எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக யாருக்குன்னா ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ண கண்டிப்பாக அந்த வீடியோ யாருக்கும் ஒன்று போய் ரீச் ஆகும். ஏன் இப்போ கவலப்பள்ளி டேம் கிருஷ்ணகிரியில் அவ்வளோ இஷ்யூ போயிட்டு இருக்கு. பல வருஷமா, ஒரு 5 வருஷமா இந்த இஷ்யூ போயிட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி 2020-21 தான் அந்த இதெல்லாம் ஆரம்பிச்சது. 2020 நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த வேஸ்டேஜ் இதெல்லாம் கொட்டி அப்படியே பனிமூட்டமா இருந்தது. யாரும் பேசல, யாரும் கண்டுக்கல. இன்ஃப்ளூயன்சஸ் எப்பனா வருவாங்க, பச்சையா இருக்கு பாருங்க, தண்ணியெல்லாம் பச்சையா இருக்குங்க, எங்க டேம்ல எல்லாம் ரொம்ப பச்சையா இருக்குங்க, அது கழுவி இது கழுவின்னுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசா போகாது. ஆனா இப்போ எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, போயிட்டு அந்த இடத்துல இருந்து வீடியோ எடுத்திருக்காங்க, நியூஸ்ல போட்டிருக்காங்க. அந்த வீடியோஸ்லாம் நியூஸ் வரைக்கும் எல்லாம் ரீச் கொண்டு போயிருக்காங்க. எல்லா இன்ஃப்ளூயன்ஸுக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா நீங்க எந்த ஊரா இருந்தாலும் 10 பேர் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சுத்திட்டு தான் இருப்பாங்க. ஸோ உங்க பிரச்சனையை நீங்க ஃபேஸ் அவுட் பண்ண முடியல, உங்களால பேச முடியலனாலும் அந்த இன்ஃப்ளூயன்சர் கிட்ட கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க. எப்படியும் டிஎம் ஃபார்னு ஏதோ ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க, ப்ரோ நம்ம ஏரியாவில் இந்த பிரச்சனை இருக்கு, வாங்க பேசுங்க, வாய்ஸ் அவுட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவர் போட்டால் தான் கண்டிப்பாக இன்னொரு 4 இன்ஃப்ளூயன்சர் சேர்த்து போடுவாங்க. உங்கள் ஏரியாவில் உங்கள் இதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுங்க. உங்கள் பிரச்சனைக்கு சீக்கிரமாக சொல்யூஷன் கொண்டு வருவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, இந்த ஆட்சியில் ஏதோ ஒரு நல்லது நடக்கும், ஏதோ சொல்யூஷன் கொண்டு வருவாங்கன்ட்டு. அப்புறம் இந்த பணி நியமனத்துக்கு நிறைய பேர் கதறிட்டு இருக்காங்க. குரூப் 1ல 26 வேகன்சி தான் விட்டாங்க, நீங்கள் எப்படிப்பா 32 பேர்த்துக்கு வேலை கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு.
நல்ல இது சொல்கிற ஒரு மனுஷன் இதை போஸ்ட்டாக அதை நிறைய பேர் போட்டிருக்காங்க. சரி, இதை மாதிரி போட்டவங்களுக்கு என்கிட்ட அந்த ஒரே ஒரு பதில் தான். அப்போ அந்த 32 பேர்த்துக்கு போட்ட போஸ்டிங் எதுவுமே குரூப் 1க்கு வேலிடேட்டாவோ குரூப் 1க்கு ஈக்குவலான போஸ்டிங் கிடையாது. அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி இன்னொன்று எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோ லெவல் போஸ்ட் தான் போட்டு தந்திருக்காங்க. அவங்க வாழ்வாதாரத்தை டெய்லியும் ஓட்டுறதுக்கான ஏதோ ஒரு வருமானம், அதுவும் எல்லாமே டெம்பரவரி போஸ்ட் தான். ஏதோ ஒரு வருமானம், மாதத்துக்கு ஏதோ ஒரு 15,000 20,000த்துக்குள்ள ஒரு வருமானம் வர மாதிரி ஒரு போஸ்டிங் ஒன்று போட்டு தந்திருக்காங்க. சரிங்களா? அப்படியே நீங்கள் ஆசைப்படுற மாதிரி 30,000 40,000 50,000ன்ற அளவுக்கெல்லாம் யாருக்கும் எந்த சேலரியும் கிடையாது. எல்லாமே ஒரு லோ லெவலில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஜாப், அதுதான் வந்து போட்டு தந்திருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.